சரிக்கா சரிக்கா, சந்தோஷம் சந்தோஷம், நல்லபடியா. ஏன் மருமகளா? இல்லக்கா இல்ல, 2 பேரும் சும்மா தேடுக்காளுங்க. பாப்போம், கடவுளை நம்மளுக்கு ஒரு வழி என்ன விடலையே. சும்மா தாக்கா பெரிய மருமகளும் சும்மா தான் இருக்கா. அவங்க ஆத்தாப்பா வீட்டுக்கு போயிருக்காங்க. சின்னவளா அவளும் சும்மா தான் இருக்கா. அவ வீட்டுல தாக்கா இருக்கா. இல்லக்கா, நீ கேட்டதுனால என்ன தப்பா? நான் உன்னை ஏதாக்க தப்பா நினைக்கிறேன்? என்ன உள்ளதை தானே கேட்டேன். என்ன பண்ணுவேனா? ஒரு தீ எறும்புக்கு கூட துறவு நினைக்க மாட்டேனே. பசின்னு வந்தவங்களுக்கு கையால அள்ளி போட்டு தானே பழக்கம். என்ன பண்ண? என் வீட்டுல ஒரு பேரம்பேத்திய அழுக சத்தம் கேட்டு தூக்கி வச்சு கொஞ்சம் முடியலையே. என்ன அதுக்கு நேரம் வரலையே. அந்த கடவுள் அந்த கொடுப்பனை எனக்கு இன்னும் கொடுக்கலையே. என்ன விட எட்டுக்கிறதுக்கு இளையவளுகெல்லாம் பேரம்பேத்திய பார்த்துட்டாங்க. எனக்கு இன்னும் அந்த இது கிடைக்கலையே. என்ன பண்ணணும்? என் புருஷரும் சரி நானும் சரி யாருக்கும் துரோகம்னு ஒண்ணும் பண்ணலையே. அப்ப ஏன் இந்த தண்டனை? யாருக்கிட்ட சொல்லி நம்ம பணக்கவலையெல்லாம் யாருக்கிட்ட சொல்லி கொட்டு தீக்கிறது? யாருக்கு சொன்னாலும் வழங்காது, யாருக்கு சொன்னாலும் புரியாது. வயசான காலத்துல மனசோட வச்சுக்கிட்டு புளிங்கி சாக வேண்டியது. அக்கா, நெட்டோக்கா, ஐயோ எங்க ப்ளீஸ்ங்க, தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வர முடியுமா? இதோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதை எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அக்கா, ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? உங்க அத்தை வர வரைக்கும் நல்ல கணக்கா இருந்தீங்க. அவங்கள பார்த்துட்டு சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பண்றீங்கன்னு நினைச்சா இவ்வளவு நேரம் இப்படி கிடக்குறீங்களேக்கா. ஒன்னும் சொல்றதும் புரியாது, விளங்கவும் தெரியாது. ஐயோ, என் குழந்தைனார் வேற கிட்ட நிக்கிறாப்ல. அடியே இது வாங்கடி. அக்கா தண்ணிய பார்த்து மெதுவா ஊத்துங்க. அக்கா கொஞ்சம் வாயை திறக்கா. எனக்கு என் கைய கொஞ்சம் தண்ணி ஊத்துங்கள. முகத்துல தெளிக்கிறேன். நெட்டுக்க முழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடியே மீனா. எக்கா என்னக்கா பாச்சு? ஏன் குழந்தைனார் என்னன்னு என்னமா அதிசயமா பண்ணிக்கிட்டு இருந்தே. எனக்கு கடுப்பாய் பேர் பாத்துக்கக்கா. இன்னும் அப்படி என்ன 4 கிலோமீட்டர் தள்ளி கூட்டிட்டு போவேன். என்னமா குடி லொப்பலொப்பலொப்பல இங்க ஓடியாரே. அட சொல்லி தரக்கா. அடியே பாக்கதவளே, என்னவே இருந்தாலும் ஆம்பளை இருக்கும்போது நான் எப்படி படிச்சிட்டேன்னு சொல்ல முடியே. அடியே எனக்கு என்னமோ பாக்கும்போது மயக்கப்படுறத பாக்கும்போது நாடிய பிடிச்சு பாக்கும்போது அவன் முழுகாம இருக்கிற மாதிரி தெரியுது முடியே. எனக்கு அக்குரட்டெல்லாம் பார்க்க தெரியாது. ஆனா எனக்கு என்னமோ அப்படியே மட்டுப்படுற மாதிரி இருக்குமா? அப்படிமா நெசமாவா இருக்காதுக்கா. அதுக்கெல்லாம் நெட்டவழி சாரி போட்டு வர மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோமே. ஏக்கா இதை சொல்றதுக்கு என்னக்கா? அட ஆம்பளை முன்னாடி சொல்றாங்க. அடி இப்பெல்லாம் ஈஸியா பிரெக்னண்டா இருக்காங்க போனதுக்கா பிரெக்னன்ட் பிராங்க அந்த பிராங்க இந்த பிராங்கன்னு சொல்லிட்டு அப்படி போட்டுக்கிட்டு அழைச்சிட்டு தெரியுதுக்கா. போடல நீ என்னமோ மாசமா இருக்கணும்னு ஆம்பளை முன்னாடி சொல்ல மாதிரி. எந்த காலத்து மனசிக்கா? என்னக்கா இப்படி இருக்கிற? இப்படி என்னபடி நான் தான் அக்கா சொல்றேன்ல. எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு அப்படித்தான் மட்டுப்படுற மாதிரி இருக்கும்னு. ஏன்படி நல்ல காரியம் சொல்லும் போதே இருக்காது கொடுக்காதுன்னு இப்படி சொல்றவே. நம்ம வாய் முகூர்த்தம் படிக்கட்டுமே. அக்கா நான் அப்படி எதுவும் சொல்லலக்கா. நம்ம நெட்டவழியா அடியாத்தி இன்னும் கொஞ்சம் பொறுப்பு திருப்பலாம். ஒன்னும் புரியலையே தெரியலையே. குடும்பத்தை எப்படி நடத்துறதுன்னு பொறுப்பு இல்லாம இப்படி இளவட்ட புள்ள மாதிரி சுத்திக்கிட்டு ஒரு விவரம் இல்லாம திரியறாளேன்னு நினைச்சு சொன்னேக்கா. நம்ம நெட்டவழி அப்படி போடு. சரிம்மா. அங்கம்மா சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குமா? என்ன ஏன்னு ஓடி போய் பாப்போம். இப்ப எதுவும்
ஏங்க யூ ஆல்ரைட்? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையேங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணா குடிங்க குடிங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க எப்ப பார்த்தாலும் வெயிலையே ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? உங்க பாடி டீஹைட்ரேட் ஆயிருக்குங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்தாங்க தண்ணி நல்லா குடிங்க குடிங்க. இந்தாங்க குடிங்க. ஏன் ஏன் சார் டாக்டர் கிட்ட படிச்சிருக்கீங்களோ? நாங்க ஊருக்குள்ள சுத்துறது பாடி என்ன என்ன ஹைட்ரேட் ஆயிருக்கு, டீஹைட்ரேட் ஆயிருக்கா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன்னை சும்மா விட மாட்டேன். டேய், நான் வாந்தி எடுத்ததுக்கு மயக்கப்படுறதுக்கு காரணமே நீதான்டா. நானா? என்னங்க சொல்றீங்க? நீங்க மயக்கப்படுறதுக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும்? ஏன் நீ சொல்றீங்க? ஐயோ, நெட்டு வாந்தி எடுத்ததுக்கு மயக்கப்படுறதுக்கு இந்த பையன் காரணமா? ஐயோ அக்கா, நீ வேற என்னமோ சொல்றியக்கா. இந்த கூதரை எருமை என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்குதே. அடியா, நீ கூதரை தரமா எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காத மடி. சும்மா இரு. யாரு கேட்டு ஏன் தம்பியை ஏன் திட்டுற? ஏக்கா, உன் குழந்தைங்களையும் சொல்லி நீ சப்போர்ட்டுக்கு வந்தேன்னு வை, உன் உறவு வேணாம்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் பாத்துக்க. ஏக்கா, நான் வாந்தி எடுத்ததுக்கு காரணமே இவன் தாக்கா. எனக்கு நல்லா தெரியும்க்கா. நான் அடிச்சு சொல்லுவக்கா. சத்தியம் பண்ணவா? உன் தலைமையில அடிச்சு சத்தியம் பண்ணவா? ஐயோ அண்ணே, நான் எதுவுமே பண்ணல. நீ உங்களை நான் என்னங்க பண்ணேன்? ஏன் என்னையே சொல்றீங்க? ஏய் ஏய் பிராட்டுக்கிற பையலே, சாமி சத்தியமா சொல்றேன், நீ தான் காரணம். என்னை ஏமாத்த பார்க்காத. ஐயோ அக்கா, என்ன கர்மக்கா இது? சாமி மேல சத்தி அடிச்சு சொல்றான் அந்த தம்பியே. என்ன நடக்குதுங்க? அடியே, நீ வேற சும்மா இருக்கறியா? நான் பதறதுல வேற பின்னாடி இருந்துக்கிட்டு நீ முதல்ல இங்கிட்டு வா. இந்த பக்கம் வந்து நில்லு. யாரு நெட்டு? எதுக்கு நீ தம்பியை சொல்ற? எதுவா இருந்தாலும் ஒழுங்கா மரியாதையா தெளிவா சொல்லு. ஐயோ நெட்டக்கா, நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னக்கா பேசுறீங்க? நடந்தது எதுவும் தெரியாம பேசாதீங்கக்கா. அவங்க என்னக்கா பண்ணாங்க? உங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? நீங்க மயக்கப்பட்டு இருக்கும்போது உங்களை தூக்கிட்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்க தான்க்கா. ஏ மீனு, என்னை கடுப்பே தர கடுப்பு. சும்மா கடை அவனுக்கு வக்காலத்து வாங்க. நீ அடி வர? நீயா வர? உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமான்னு கேக்குறேன். ஐயோ அக்கா, இந்த மூணு பேத்துக்கு ஏதோ நடந்துருக்குக்கா. இது மூணு பேசுறது எல்லாம் உனக்கு புரியுதா? அவ என்னமோ சொல்றா, உனக்கு தெரியாது பேசாம கடைன்னு சொல்றா. மீனு சொல்றா, அவதான் ஹெல்ப் பண்ணாருங்கறா. என்னக்கா நடக்குதுங்க? இந்த ரெண்டு பக்கி என்னக்கா பேசுது? எக்கா, இவன் பாரின் சாக்லேட் ஒரு முட்டை மாதிரி கோழி குண்டு மாதிரி கோல்டன் கலர்ல கொண்டு வந்து கொடுத்தாக்கா. அது மயக்க மருந்து நினைக்கிறக்கோ. அதை தின்னதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதிரி குடலை பெரட்டுது, வாந்தி வருது, மயக்க வருது. இனிதான் இல்லாம என்னென்னமோ பண்ணி பிடிச்சுக்கா. இதுல வேற பண்ணதை பண்ணிவிட்டு என்னடி சொன்ன மீனு? ஹெல்ப் பண்ணானோ? எனக்கு ஹெல்ப் பண்ணானோ? தூக்கிட்டு வந்து நிழல்ல போட்டுப்புட்டா சரியா போயிருமா? எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாக்கா. ஐயோ இவள தம்பி, அவ பேசுற இசையெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்கிறாதீங்க. அவ அப்படித்தான். நீங்க போங்க தம்பி, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க போங்க. ஆத்தா ஐயா அவசரத்துக்கு ஓடியாந்து எல்லாம் தூக்குறதுக்கு நம்ம நாங்க வந்துட்டோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க போங்க. சரிங்க மதனி. என்னங்க நீங்க கடைசியில என்னைய சொல்லிட்டீங்க பாத்தீங்களா? போ போ போ, இடத்த காலி பண்ணு. பண்ணதெல்லாம் பண்ணிவிட அப்புறம் இவங்கள சொல்லாம எவங்கள சொல்றதா? எக்கா, உன் கொழுந்தன்னு சொல்லிட்டு உன் மூஞ்சிக்காக பாக்குறேன். இல்லாட்டி இன்னைக்கு வெளுத்து வாங்கி வெளுத்து கட்டி விட்டு போய் பாத்துக்க. ஐயோ ஐயோ, இவ ஒருத்தி மடி. நான் கேக்குறதுக்கு ஒழுங்கா மரியாதை ஒழுங்கா பதில் சொல்லு. இங்க வா காதை கொண்டு வா. ஏக்கா, நீ குசு குசு மந்தரெல்லாம் போட்டது போதா? என்னமே ரொம்பவே வெக்கப்பட்டுக்கிட்டு ரொம்பவே ஓவரா பண்ணிக்கிற. நாட்டுல எதுவும் நடக்காத மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க தலக்க இங்க வாக்கா, நான் கேக்குறேன். இங்க வா. ஏ நெட்டு இங்க பாரு, நீ லாஸ்ட் டைம் எப்படி தலை குளிச்ச? அது நேத்து குளிச்சேன், இன்னைக்கு காலையில குளிச்சேன். வேர்த்துச்சா சாயந்தரம் போய் இஷ்டப்பட்டா சாயந்தரம் போய் குளிப்பேன். அதுக்கு என்ன போ. ஆனாக்கா இப்ப கொஞ்சம் மார்கழி மாசம் குளிரா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. என்ன பண்றது? நல்ல பிரிகா இருக்கிறமா, சிக்கு எதுவும் ஆகி போயிருதுல. அதனால தலைக்கு தண்ணி ஊத்துனாதான் கொஞ்சம் சிக்கெல்லாம் எடுக்க முடியுது. சீக்கடிக்க வச்சு, இல்லாட்டி சிக்கு பிடிச்சி போட்டு குருவி குடு மாதிரி ஆகி போயிட்டு கை கூட உள்ள நுழையுது இல்லக்கா. அதுக்கு இது அழுப்பு படுக்கிட்டே பேசாம தலையில தண்ணி ஊத்தி விட்டுறதுக்கோ. ஏக்கா, உனக்கு இன்னும் வேணும். இது நமக்கு இன்னும் நல்லா வேணும்க்கோ. நான் என்ன சொன்னேன்ல, ஏக்கா உனக்கு லாய்க்கு இல்லைன்னு தெரியுதா? சும்மா இருமுடி. ஐயோ கடவுளே, இவன்ட்ட எப்படி கேட்பேன்? அடியே வீட்டுக்கு தூரம் எப்படி? ஏக்கா, உன் வீட்டுக்கா என் வீட்டுக்கா? என் வீட்டுக்கு உனக்கு தெரியாதாக்கும். இந்த ஊரையே எத்தனை இஞ்சி எத்தனை மைல் எல்லாம் உனக்கு தான் தெரியும். நடிப்பு பத்தியா? என் வீட்டுக்கு சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? ஏமா ரோஸ், நான் சொல்றது சரியாதாம்ல இருக்கும். 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும்ல? ஏக்கா ஏக்கோ, நான் போறேன்க்கா, நான் போறேன். நீ நின்று நிதானமா கேட்டுக்கிட்டு வா. கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. இதுகிட்டலாம் நம்ம ரெண்டு பேச முடியாது. நான் வரேன். ஐயா சட்னி யாரும் வர மாட்டேங்குது பத்தியில. அத இங்கிலீஷ் பஸ்ல ஏதோ சொல்லுவாங்கடி. மென்ஸ் பஸ் பஸ் மென்ஸ் பஸ் ஏதோ சொல்லுவாங்க மடி. அது அந்த மென்ஸ் பஸ் எப்படி ஆனே? நீ இப்படி தூய தமிழ்ல கேட்டே அவங்களுக்கு ஒண்ணும் முடியலையா? நீ கிசு பஸ் கச பஸ்னு வராத இங்கிலீஷ வந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருந்த. அதுக்கு புரிய மாட்டேன். ஏக்கா நீ வேற இந்த பத்தி
மனசு பசு பசு மேனும் மிஸ் மேனும் ஏதோ சொல்றேன். இப்ப எதுக்கு இப்படி கிட்டக்கு நெருங்கி வரேன்? எதுக்கு? எதுவும் முத்தம் கித்தம் எதுவும் கொடுக்க போறியா? இந்த வனரோசா காதுக்குள்ளே சொல்ல விட மாட்டேங்கிற, எதுவும் பண்ண விட மாட்டேங்கிற. நீ இங்க வா முடி. ஆமாடி. போன மாசம் 25 24 23. ஆமாக்கா, ஆமா. வனரோசா சொன்ன பிள்ளடி அக்கா சொன்ன பத்தியா? அப்படி போட அருவால. ஐயக்கா இந்த பச்சடி இந்த மேட்டர் கேட்டு வாங்குறதுக்கு இம்புட்டு நேரம் வத்தியா போற வேண்டிய கிடக்குது. இப்படி இருந்தா என்ன பண்ணி தொலைகிறது? ஏ ஜூஜூ குட்டி, ஏ சொல்லு ஏ கொண்ணு குட்டி, ஏ நெட்டு குட்டி, கலக்கி முட்டில கலக்கி. கங்க்ராட்ஸ் டி. வண்ண நிலவுக்குள் நிலவொன்று மலருக்குள் மலரின்று வந்ததே. எந்தன் கனவுக்குள் கனவொன்று உனவுக்குள் நிலவொன்று வந்ததே. கொடிமுல்லை கொடி கட்டும் மன்னனோ, இன்பத்திடர் பட்டு பிறையிட்ட கண்ணனோ, எந்த நிலவுக்குள் நெட்டு. நிறுத்தி பாட்டேன். மனோஸ் மரியாதையா பாட்டு நிறுத்த சொல்லிவிட்டேன். இவங்க அப்படியே குரல்ல கிளம்பிடுவாங்க. பாட்டு பாட வச்சுக்க குரல்ல வேற உங்க பாட்டு பாட கிளம்பிடுவாங்க. சாணியம்மா சின்ன கோயில் சித்ரான்னு உங்களுக்கு நினப்பு. ஏக்கா எது வந்தாலும் தெளிவா சொல்லுக்கா. என்னக்கா? மண்டு மண்டு எங்க பாரு, ஒண்ணே விட சின்ன பிள்ளை. அவ என்ன எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வெக்கப்படுது எப்படி சிரிச்சு நிக்கிறா பத்தியா? இன்னும் தெரியாம என்ன நொன்னனுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? ஏய் மண்டு, அடி கள்ளி, உனக்கு பாப்பா வர போகுதுடி. எனக்கு மனோஸ் என்னடி சொல்ற? ஆமாடி, ஆமா ஆமா. ஐயக்கா வாக்கா ஆஸ்பத்திரியில இப்ப உடனே போய் டெஸ்ட் பண்றது நல்லதுங்கறாங்கல்ல. நம்ம நெட்டுக்குடி ஆஸ்பத்திரி கூட்டி போய் என்ன ஏதுன்னு கன்ஃபார்மா என்னன்னு பாத்துக்கிறது நல்லது தானக்கா. ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துருவோமா? எனக்கு ஒரே ஆர்வமா இருக்குக்கா. நீ வேற இப்படிதான் சொல்லிப்புட்டியே, அப்புறம் ஆஸ்பத்திரியில சொன்னா தானக்கா உறுதியாகும். வனரோசா பாத்துடி பாத்து பத்தியாக்கா, பாத்து எந்திரின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே படார்னு எந்திரிக்கிறா எப்படின்னு. என்ன இவ இப்படி இருக்கானே? இங்க பாரு நெட்டு, இனி பிள்ளை விஷயத்துல நீ ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா ஒழுங்கா பொம்பளையா இருக்க பழகிக்க. நீ மூணாவது மாதிரி டங்கடங்கிட்டீங்கன்னு சுத்துற எந்திரி, நானே உன்னை அரைஞ்சு போட்டு போறேன் பாத்துக்க. எல்லாத்தையும் இந்த அமக்கலம் தான் இவளுக்கு. ஏன் மெதுவா தான் எந்திரிச்சா என்னவா? சரி வா. ரொம்ப தலையில சுத்துதா. என்னடி பண்ணுது? எதுவா இருந்தாலும் அக்காட்ட சொல்லு. வா. யான்ட்டு பழங்களே எதுவும் புடிச்சு தரவா? பழம் சுசு கிசு குடிக்கிறியா? இல்ல தண்ணி எண்ணி தரவா? ஏன் என்ன பண்ணுது? வயித்தையா பிடிக்கிற? வயிறு குடல பரட்டிக்கிட்டு எதுவும் வருதா? அப்படிதான் ஆமடி இருக்கு கொஞ்ச நாளைக்கு. ஐயோ அக்கா, உன் ஆர்வ குளர்க்க அளவே இல்லையோ. உன் பாச போராட்ட அளவே இல்லாம போயிட்டு இருக்கு பத்துக்க. எனக்கு நீ பேச பேச கொமடிக்கிட்டு வருதுக்கா. ஸ்டாப் ஸ்டாப், சும்மா நிப்பாடுக்கா பேச்ச. அடியேலே அடியே வனரோசா, இம்புட்டு நேரமா ஒரு பழ ஜூஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அடி ஜூஸ் வீஸ் இல்லாட்டி ஒரு பச்சை தண்ணியாவது வாங்கிட்டு வாமா சீக்கிரம். எக்கா இந்த வாரக்கா, இந்த வந்துட்டேன் அவ்வளவுதான். சும்மா கத்திட்டே இருக்காதக்கா. டேய் தம்பி, எம்புட்டு நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எம்புட்டு நேரம் நின்னுட்டே இருக்குது. சும்மா ஏதாவது ஒரு ஜூஸ முதல்ல போடு தாப்பானி. சுவர் போடவா அது போடவா இது போடவா? நீ ஏன் காரணம் கேட்டு நீ போடுறதுக்குள்ள அவ மயக்கப்பட்டு திரும்ப விழுந்துருவாப்ல. விழுந்தா தூக்குறது யாரு? நீ அவளையா தூக்குவேன்? அட தானே தம்பி சீக்கிரம் குடு. எப்பா இப்பவாது கொடுத்தியே சாமி, எம்புட்டு நேரம் காத்துட்டு நிக்கிறது.
ம் சரி 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 சும்மா தான் கேட்டேன் சும்மா தான் கேட்டேன். சரி ஜூஸ் குடி குடிச்சு பாரு. நல்லா இருந்தா குடி, இல்லாட்டி இங்க குடு, நான் குடிச்சுக்கிறேன். ஐயோ கர்மம், என்னடி இது? என்னது டீ குடிச்சிட்டு மீன் இருந்ததுன்னு ஒட்டி கிடந்த டீல தண்ணி ஊத்தி கொடுத்தது மாதிரி ஒரு கலரு. இது ஜூஸ் தானே நெசத்துக்குமே, இல்ல குடிச்சுக்கிட்டு தண்ணியே கலந்து கொண்டு வந்துட்டியா? வாடியே சரியில்லையே. கேட்க மறந்துட்டேல, சொல்லிவிட மறந்து விட்டேன். யாமடி இந்த சூடு ஈடா இருக்கிற பழங்கள்லாம் ஜூஸ் எதையும் வாங்கி வந்து கொடுத்துறலையே. எக்கா இங்க பாருங்க, நீ கடுப்பக்கல பாத்துக்க. நான் நெட் நடிச்சிட்டு இருக்கேன், ஒரு விவரம் தெரியாது. 2 பிள்ளைகளை பெத்து எடுத்திருக்கேன், எனக்கு தெரியாது. எல்லாம் ஆப்பிள் ஜூஸ் தாக்கா. அரிமடியா, ஆப்பிள் ஜூஸ் தான் நல்லா இருக்கும்ல, குடி தெம்பா இருக்கும்ல, தெம்பா இருக்கும், மயக்க கேக்கலாம் வராது, குடிமா. ஆமாக்கா, உங்களை பார்த்தாவே ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஆப்பிள் ஜூஸ் குடிச்சா ரொம்ப நல்லதுக்கா, கொஞ்சமாவது ஸ்டாமினா கிடைக்கும்ல, குடிங்கக்கா. இவா ஒருத்தி நம்ம கிரிக்கெட் விளையாட போற மாதிரி ஸ்டாமினான்னு ஓட போறேன். சும்மா கிளடி மீனா. இங்க பாரு ரோசு, நான் குடிக்க வேண்டிய வந்தியா இல்ல நீ குடிக்க வேண்டிய வந்தியா? உண்மையை சொல்லு. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் ஆப்பிளே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தான் தெரியுமில உனக்கு. அப்புறம் அதை வாங்கிட்டு வந்தேன். இங்கரு பாவமே தலை சுத்தி போய் மயக்கம் போட்டு கிடக்குறானே, போய் குடுகுடுன்னு வாங்கி வந்து குடுப்பா, வயிறுலாம் குடுகுடுன்னு இருக்கட்டுமே வாங்கிட்டு வந்தா. இப்படி பேசுறேன் நீ கடுப்பாய் போறேன், அப்புறம் ஜூஸ்க்குள்ளே மண்டைய விட்டு முக்கி போடுவேன் பக்கத்துல. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உனக்கு வாங்கிட்டு வந்தியான்னு ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு கிலோ ஆப்பிளே 200 ரூபாய் விக்குது, 100 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி விட்டேன். சரி போய் தொலைது, நம்ம நெட்டு குடிக்குதானேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கொடுத்தா குடிப்பியா பேசாம? என்ன குடுத்த கொத்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற, குடிடி. நீ எத்தனை ரூபாய்க்கு வாங்கினாலும் எனக்கு இது வேணாமட்டா. அக்கா எனக்கு வேற ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வாக்கா. ஐயா அம்மா, இத குடிமடி, குடிச்சதுட்டு வீட்டுக்கு போய் செத்த படுத்து இருந்துச்சுன்னா சரியா போகும். வேற என்ன ஜூஸ்தே? ஆப்பிள் தான் நல்லதுங்கறாங்க, ஆப்பிள் பழம் குடிமடி. பத்தியக்கா, நீ சொன்னாலும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கா. இங்க பாருடி, ஏதோ அதிர்ஷ்ட விஷயத்துல நடந்துருச்சு. நீ மத்த வெறாலா இருந்து சொல்லிருந்தா உன்னை தொலைச்சு கட்டி இருந்திருப்பேன். நீ இப்ப பண்றது கொஞ்சம் கூட நல்ல இல்ல பாத்துக்க. கொடுத்து தொலை, வேற வாங்கிட்டு வரேன். இல்ல பொம்மை கிராண்டட் சொல்லுவாங்க, மாங்கம்பளம், அதை குடிச்சு தொலைவியா? அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுவியா? குடு. இந்த இழுவை எடுத்துட்டு போறாளே, விட்டா நம்மளே 4 இழுவை எடுத்து போடுவா போலயே. என்ன பண்ணி தொலைய? ஆப்பிள் ஜூஸ் குடிக்க மாட்டேங்குது. பெரியம்மா, பெரியம்மா. மீனா, என்ன மீனா? பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஏணி கம்பு 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்த மாதிரி இல்ல, நம்ம நெட்டவழி குட்டியை பிடிச்சு தூக்கிட்டு வர்றது. ஏய் கிண்டலா பண்ற கிண்டலு? ஏய் விடுங்கடி, நான் தான் உங்களை கிண்டல் பண்ணணும். 2 குந்தணியில சேர்ந்துக்கிட்டு இடுப்பு ஆட்டிக்கிட்டு ஏன் இடுப்பு நம்ம உடச்சிருவாங்க போலயே. இதுக்கு பத்தக்காவே எவ்வளவு தேவை போலயே. பத்தக்கா வேற உங்க குந்தாணி சொல்லிக்கிறாங்க, இவங்க இருக்கிறதுல வேற. என்ன இந்த பெரியம்மா கூப்பிடுறது கூட என்னன்னு கேட்காம உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. பெரியம்மா, ஏன் பெரியம்மா? யாருக்கா? என்னடி இது? ஏன் அவளை அப்படி தாங்களா பிடிச்சிட்டு வரியே? என்னய்யா, என்னாச்சு? பெரியம்மா,